Good morning, students. Today we are going to see class 9th mathematics third chapter algebra. So algebra, what is that? What is algebra? So algebra is nothing but using known values find the unknown values. அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தெரிஞ்ச வேல்யூஸை யூஸ் பண்ணிட்டு நமக்கு தெரியாத வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபைண்ட் த அன்னோன் வேல்யூஸ் யூஸிங் known values. இதுதான் அல்ஜிப்ரா. இதுக்காக தான் நம்ம அல்ஜிப்ராஸ் நிறைய யூஸ் பண்ண போகிறோம். Here see that one question is given. Introduction. Why study polynomial? அல்ஜிப்ரானாலே ஃபஸ்ட் நமக்கு என்ன ஞாபகம்? பாலினாமியல்ஸ் தான். அல்ஜிப்ராவில் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம்? சம்ஸை சால்வ் பண்ணுவோம். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் see that the chapter is going to be all about polynomial expression in algebra. There are your friends you have already met without being properly introduced. நம்ம என்ன செய்வோம்? What is that? இந்த அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய அந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அது நமக்கு ஆனால் இதுதான் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் சொல்லி எக்ஸாக்டாக தெரியலாமல் நம்ம படிச்சிருக்கிறோம். 8th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருப்போம். பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ a + b ஹோல் ஸ்கொயர், அதாவது பைனாமியல் எக்ஸ்பிரஷன், ட்ரைனாமியல், அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்துருப்போம். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் டீப்பாக இப்போ போய் பார்க்க போகிறோம். ஸோ வி வில் ப்ராப்பர்லி இன்ட்ரடியூஸ் தெம் டு யூ அண்ட் தே ஆர் கோயிங் டு பி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் வாட் எவர் மேத்தமெட்டிக்கல் ஜர்னி யூ ஆர் அண்டர்டேக் ஃப்ரம் ஹியர் ஆன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் see that one example. a + 1 whole square equal to a + b whole square formula. We know that. What is that? a square plus b square plus 2ab. That formula takes substitute. a plus b 1 whole square. a ஓட வேல்யூ a தான், b ஓட வேல்யூ 1. அப்போ a square plus 2ab, 2 into a into b ஓட வேல்யூ 1, 2a plus 1. அப்போ இது என்னது? ஒன் ஆஃப் த பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸும் சொல்லுவோம். இப்போது பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் என்ன செய்வோம்னு சொன்னது ஆல்ரெடி I said. We find unknown values using known values ன்னு சொல்லுவோம். ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸில் என்னென்ன இருக்கும்? ஒரு பாலினாமியல்னாலே வாட் இஸ் தட்? அதில் ஒரு லீனியர் காம்பினேஷன், அதாவது வேரியபிளும் கான்ஸ்டண்ட்டும் சேர்ந்து ஒரு லீனியர் காம்பினேஷனாக இருக்கும். அதுதான் பாலினாமியல். அது என்ன சொல்லுவோம்? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கூட நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே லிசன் இயர் 3 diagrams is given. First one square, next rectangle, and also second one is also square. இப்போ என்ன செய்கிறேன்? I want to find total area of these 3 figures. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு ஏரியா, square of area, what is that? Side into side. அப்போ 2x into 2x we get a 4x square. பேஸ் காமன் வந்து பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ x into x square 4x square. அதாவது நான் 3 ஃபிகர்ஸோட ஏரியா தானே ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ 3 ஃபிகர்ஸ் ஏரியாவோட ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இங்கே ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ 2x into y, 2xy ப்ளஸ், அதாவது 2x into 2x 4x square, 4x square plus 2xy plus y into y. அதாவது this is what is the area of the square, side into side, y into y we get y square. அப்போ 4x square plus 2xy plus y square. அப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் தி above 3 figures என்னது? 4x square plus 2xy plus y square. அப்போ we call this a expression as an algebraic expression. அதாவது அப்போ இதனால் we get one of the algebraic expression. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆச்சு? ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வந்தாச்சு. அப்போது இந்த எக்ஸ்பிரஷன் சொல்லி வந்தாலே அதில் நமக்கு என்ன இருக்குது? இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் 2 இருக்குது. ஹியர் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வி கெட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஏரியா. அப்போது எக்ஸ்க்கும் ஒய்க்கும் நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தர நமக்கு என்ன கிடைக்குது? டிஃப்ரெண்ட் ஏரியா வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன செய்வோம்? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், அதாவது பாலினாமியல்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே சின்ஸ் த சைட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஹேவ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், அதாவது இங்கே இருக்கக்கூடிய சைடு இங்கே இருக்கிற சைடு சேமாகவே இருக்காது. அப்போ இங்கே இருக்கிற ஒய் இங்கே இருக்கிற ஒய் சேமாக இருக்காது. அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட் சைட்ஸாக இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தர வி கெட் அ டிஃப்ரெண்ட் ஏரியா வேல்யூஸ். அப்போது தே ஆர் கால்ட் வேரியபிள்ஸ். அப்போது இந்த வேல்யூஸ் எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது என்ன? இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் எக்ஸ் ஒய்ன்றது நமக்கு என்ன தெரியாது? டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். வி கேன் கிவ் எனி வேல்யூஸ். அப்போ எந்த வேல்யூ வேணாலும் நம்ம தர முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வேரியபிள்னு சொல்லுவோம். The variable is a symbol which can have various numerical values. Variable நம்ம என்ன செய்யலாம்? We can give various numerical values. நமக்கு அது numerical values என்ன? 1 2 3 தான். அது numerical values any value we can give variables. Next, variables are usually denoted by the letters such as x y z, etc. தான் x y z என்ற letters நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை a b c கூட யூஸ் பண்ணலாம். Next,
in the above algebraic expression there are numbers என்னென்ன இருக்குங்க 4 இருக்கு 2 இருக்கு are called constants அதாவது ஒரு numerical constant fixed நம்பரா இருக்கும் அதை நம்ம இன்னும் எந்த ஒரு சேஞ்ச் பண்ண முடியாது that's a fixed numerical value is the constant னு சொல்லுவோம் so they are called constants hence the constant is a symbol which have a what is that which has a fixed numeric value அப்போ fixed numeric value இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் constant சொல்லுவோம் what is that variable என்னது have various numerical values நமக்கு அந்த அதுக்கு எந்த வேல்யூஸ் வேணாலும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அதுக்கு variables fixed value is the fixed numerical value is the constant னு சொல்லுவோம் next see that constant definition any real number is a constant we can form numeric expression using constant and the four arithmetic operations four arithmetic operations என்ன plus minus multiplication division அதை யூஸ் பண்ணி நான் என்ன செய்யலாம் நான் எந்த கான்ஸ்டன்ட் நம்பரும் ஃபார்ம் பண்ணலாம் அப்போ 1 5 ஏன்னா இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் -32 3/7 எல்லாமே என்னது கான்ஸ்டன்ட்ஸ் அது வேறு எந்த நம்பர்ஸ் வி கேன் கிவ் நெக்ஸ்ட் வேரியபிள் என்னென்னு போய் பார்க்கலாம் சீதர் the use of variable and constant together in expression give as way of representing a range of numbers அதாவது வேரியபிளும் கான்ஸ்டன்ட்டும் ரெண்டும் என்னது லீனியர் காம்பினேஷன் நம்ம தரும்போது ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் அப்போ இருக்கிறதுல நமக்கு ஹையஸ்டான வேல்யூ நமக்கு கிடைக்க போகுது அது எப்படின்னு சொல்லி பார்த்தா 1 ஃபார் ஈச் வேல்யூ ஆஃப் தி வேரியபிள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வி நோ எக்ஸ்பிரஷன் 2πr 2πrன்றது என்ன சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இந்த இடத்துல வாட் இஸ் தட் 2 இஸ் த கான்ஸ்டன்ட் pi is also constant pi value you know 3.14 r is the variable அப்போ 2π கான்ஸ்டன்ட்டா இருக்கு r க்கு வேல்யூஸ் தர நமக்கு என்ன கிடைக்க போகுது range of the number நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் r ஓட வேல்யூ ரேடியஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண we get a what is that circumference of the circle we get big what is that greater number அப்போ it stands for the circumference of a circle of radius r as we vary x அதாவது இப்போ நான் என்ன செய்றேன் x க்கு 1 cm 4 cm 9 cm சொல்லி தந்துட்டு போயிட்டே இருந்தா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்னவா இருக்கும் circumference we get a larger and larger circles of circumference 2π 8π 18π etc மாதிரி போயிட்டே இருக்குது அப்போ ஒரு என்னது வேரியபிள்ல கான்ஸ்டன்ட்டும் வேரியபிள் காம்பினேஷன் இருக்கும்போது நம்ம வேரியபிளுக்கு வேல்யூ தர நமக்கு என்ன ஆகும் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் கான்ஸ்டன்ட் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நெக்ஸ்ட் see that the single expression 2πr is a short and a compact disk for the circumference of the all this circle அப்போ general circumference of the circle formula 2πr அப்போ we can use arithmetical operations to combine algebraic expression and get a rich language of functions and numbers function and numbers என்ன functions நம்ம values input நம்ம தர we get some numbers அதுதான் functions சொல்லுவோம் functionsல input தர we get some output ஓகேவா அப்போ நம்ம இன்புட் அதாவது ரேடியஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 4 ன்னு தரேன் 4 ன்னு ரேடியஸ் தந்தா எனக்கு என்ன ஆகும் 8π என்று கிடைக்கும் பைக்கு சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா we get circumference of the circle அது 8 தரும்போது எனக்கு என்ன 9 தரும்போது எனக்கு என்ன கிடைக்குது 18π என்று கிடைக்குது அது 8 தரும்போது 16π என்று கிடைக்குது அப்போ அந்த மாதிரி நான் ஃபங்க்ஷன்ஸ் சம் வேல்யூஸ் தர I get some outputs so very good what is that one of the rich language னு சொல்றாங்க இத so let us use it representing unknown real numbers called very அது unknown real numbers நமக்கு தெரியாத ஒரு நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் இப்போ தெரியாத நம்பர் இங்க r ன்னு சொன்னோமா அப்ப அதே மாதிரி unknown real numbers called variables ஆர் என்ன சொல்லலாம் x y a b அந்த மாதிரி எந்த நம்பர் வேணாலும் தரலாம் next see that algebraic expression என்ன an algebraic expression is a combination of constant and variables combined together with the help of four fundamental signs algebraic expression என்ன சொல்றோம் இப்போ ஆல்ரெடி பாலினாமியல் பார்த்தோம் அந்த பாலினாமியல் தான் algebraic expression நாம சொல்றோம் இப்போ algebraic expressionனா what is that combination of constant and variable combination of constant and variables னா constant variable multiply பண்ணி with algebraic expression ஓட four fundamental signs அந்த four fundamental signs தான் அந்த signs ஓட எழுதக்கூடியதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் algebraic expression examples of algebraic expression is either x cube minus 4x square plus 8x minus 1 x cube ன்றது x ன்றது ஒரு வேரியபிள் minus 4x square so x square is the variable 4 minus 4 ன்றது என்னது constant அப்போ x square உடைய கோஎஃபிஷியன்ட் தான் -4 அதாவது வேரியபிள் உடைய ஃப்ரண்ட் சைடு இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம் plus 8x x ன்றது வேரியபிள் x 8 is the 8 what is that one of the constant -1 இது -1 ன்றது one of the constant term அதே மாதிரி next see that here I have only one variable இப்போ அதே மாதிரி
இங்கே பாரு 4xy square 3x square y minus 5 by 4xy plus 9. Here how many variables are? 2 variables having. So 2 variables have, so algebraic expression of 2 variables ன்னு சொல்லுவோம். இப்போ coefficients என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பாரு. Any part of a term that is multiplied by the variable. எந்த டர்மாவது எடுத்துக்கோ அந்த டர்மில் வேரியபிளோட நம்ம என்ன செஞ்சிருவோம், மல்டிப்ளை பண்ணியிருப்போம். மல்டிப்ளைட் பை த வேரியபிள் ஆஃப் த டர்ம் இஸ் கால்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரிமைனிங் டர்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் see that x square plus 5x minus 24 is an algebraic expression containing 3 terms இருக்கு. 1 2 3 terms, 3 terms இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எந்த வேரியபிள் இருக்குது, எக்ஸில் இருக்குது. அதான் சொல்லுங்கள். the variable is of the form this is expression x. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட என்னது 1. அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட ஃப்ரெண்ட் சைடு என்ன இருக்குது 1. அதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட ஃப்ரெண்ட் சைடு என்ன இருக்குது 5. அப்போ இங்கே -24 என்னது இஸ் எ கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் see that polynomial. Polynomial, a polynomial is an arithmetic expression. Arithmetic expression நம்ம என்ன பண்ணோம், arithmetic நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ஷன், அந்த arithmetic expression plus minusல இருக்கும், plusல இருக்குது. A polynomial is an arithmetic expression consisting of variables and constants that involves 4 fundamental arithmetic operations and non-negative integer exponent of the variable. 4 fundamental arithmetic operations plus minus multiplication division. அதான் 4 fundamental arithmetic operation. அதை யூஸ் பண்ணிட்டு நாம் என்ன செய்யலாம், ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதுறோம். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாலினாமியல்னு சொல்லுவோம். இப்போது see that polynomial in one variable, an algebraic expression of the form p of x equal to an x power n, an minus 1 x power n minus 2 etc. a2 x power x square, அதாவது பேசிங் என்ன இருக்கோ அதே தான் பவரில் a1 x power 1 plus a0 is called polynomial in one variable of degree n. ஒன் வேரியபிள் என்ன, இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்லையும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு அதர் டேர்ம் எதுவும் கிடையாது. ஏன்றது சம் வாட் இஸ் தட் கான்ஸ்டன்ட் டேர்ம், ரிமைனிங் வேரியபிள் எல்லாமே என்ன இருக்குது எக்ஸில் இருக்குது. அதனால தான் இன் ஒன் வேரியபிள் எக்ஸ் ஆஃப் டிகிரி என், வேர் a0 a1 a2 எக்ஸட்ரா an ஆர் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த a0 a1 a2 எக்ஸட்ரா an அதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ், an நாட் ஈக்குவல் டு 0. இங்கே ஆஃப் டிகிரி என்ன சொல்லியிருக்காங்களா, அப்போது எக்ஸனுடைய பவர் ஹையஸ்டான வேல்யூ, எக்ஸ் பவரில் இருக்கிறது ஹையஸ்ட் பவர் வாட் இஸ் தட், இங்கே பாரு, இங்கே எக்ஸ் பவர் 0, இங்கே எதுவுமே இல்லைன்னா எக்ஸ் பவர் 0, இங்கே பாரு எக்ஸ் பவர் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்படியே எக்ஸட்ரா எக்ஸ் பவர் n minus 1, இங்கே பவர் n. அப்போ இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ, பவர்லேயே இருக்கிற ஹையஸ்ட் பவர் வேல்யூ என்னது என்ன தான். அப்போது டிகிரி என்ன சொல்லியிருக்கோம், வேர் a0 a1 a2 எக்ஸட்ரா an ஆர் கான்ஸ்டன்ட்ஸ், a நாட் ஈக்குவல் 0 அண்ட் n இஸ் த ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். ஹோல் நம்பர்னா என்ன, 0 1 2 3 எக்ஸட்ரா. அப்போது அந்த பவர்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும், பாசிட்டிவ்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். 4 அங்கே அதான் பாலினாமியல்ஸ் சொல்லியிருக்காங்க. that involves 4 fundamental arithmetic operations and non-negative integer. அந்த non-negative integer exponents of the variable. exponents என்னது, இங்கே வரக்கூடிய பவர்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும், நான் நெகட்டிவ் எல்லாமே எப்படி இருக்கும், பாசிட்டிவில் இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அப்போது அதனால தான் இங்கே n இஸ் ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பாலினாமியல்ஸ் நம்ம எப்பவுமே எப்படி ஜென்ரலாக டினோட் பண்ணுறோன்னா, இன் ஜென்ரல் பாலினாமியல்ஸ் ஆர் டினோட்டட் பை f of x g of x இல்லை p of t q of z and r of x, அந்த மாதிரி எந்த இதெல்லாம் சொல்லலாம், ஜோன் இந்த மாதிரி எதுவும் சொல்லலாம். Yes, see that the coefficient of variable is an algebraic expression may have any real number. coefficients சொல்லி வரும்போது எந்த ரியல் நம்பர் வேணாலும் இருக்கலாம். இங்கே பாரு x ஸ்கொயர் ப்ளஸ் 5x minus 24 coefficient of x ஸ்கொயர் வேல்யூ 1, coefficient of x ஓட வேல்யூ 5, கான்ஸ்டன்ட் ஆஃப் -24. அந்த மாதிரி coefficients சொல்லி வந்து எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். the coefficient of variables is in the algebraic expression may have any real numbers where the powers of variables in polynomial, அதாவது powers of the வேரியபிள்ஸ் பவரில் இருக்கக்கூடிய இது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 5x minus 24. இங்கே அதே மாதிரி பிஃபோர் இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் minus 4x square plus 8x minus 1. இயர் 4xy square plus 3x square y minus 5 by 4xy plus 9. நெக்ஸ்ட் ஒன் 5x square minus 7x plus 6. எல்லா டேர்ம்லையும் பாருங்கள் பவர் எப்படி இருக்குது, எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. அதனால் அதுதான் சொல்லியிருக்காங்க where the power of the variable, இங்கேயும் பாருங்கள் எல்லாமே பவர் ஆஃப் த வேரியபிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், பாசிட்டிவில் இருக்குது. where the powers of variables in polynomial must have only non-negative என்ன, ஹோல் நம்பர்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவில் மட்டும்தான் இருக்கணும். what is the only non-negative integral powers, that is only whole numbers பாசிட்டிவில் மட்டும்தான் வரணும். எக்ஸ் அந்த வேரியபிள்ஸுடைய பவர்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அது என்னவா சொல்ல முடியும், பாலினாமியல்ஸை சொல்ல முடியும். நெகட்டிவில் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்ல முடியும், பாலினாமியல்ஸை சொல்ல முடியாதுன்றாங்க.
Next you see that recall that a power 0 equal to 1 for all a. This is very very important one. Recall that a power 0 equal to 1 for all a na a நீ என்ன வேல்யூஸ் தந்தாலும் anything power 0 value 1, anything power 0 equal to 1. This is very very important one, keep it in mind. அப்போ இதுக்கு பவர் அதாவது anything power 0 is a 1. Next going to see. Okay students, next one going to see examples given. For example, first one given expression, what is that? 4y cube plus 2y square plus 3y plus 6. Is this polynomial or not polynomial? சொல்லணும். இப்போ is a polynomial. ஏன் ரீசன் என்ன? நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர். நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர் நான் ஆல்ரெடி சொன்னேன். this polynomial expression y, expression y னா எல்லாமே இது y டேர்மில் தானே இருக்கு. ஸோ எல்லாமே yல இருக்கு. எல்லாமே பவர் நமக்கு எப்படி இருக்கு பாரு, 3 இங்கே 2 1 எல்லாமே பவர் என்னவா இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அந்த மாதிரி பாசிட்டிவ்ல இருந்தால் தட் இஸ் அ பாலினாமியல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சி தட் 4x power minus 4 plus 5x power 4. இது பாலினாமியல் நாட் பாலினாமியல். சி தட் இஸ் நாட் பாலினாமியல். ரீசன் என்ன? ஒன் ஆஃப் த பவர் இஸ் நெகட்டிவ். அதாவது 4x power minus 4 plus 5x power 4 இருக்கு. இங்கே x power minus 4 இருக்கா. அப்போ மைனஸ் 4 ஆனது நான் என்ன சொல்லியிருக்கோம், நான் நெகட்டிவ் இன்டெக்ரல், நான் நெகட்டிவ் நம்பர் வித் இன்டெக்ரல்னு சொல்லியிருக்கோம், இன்டெக்ரல் பவர். அப்போது நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர்னு சொன்னாலே நமக்கு என்ன இருக்கணும், இங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும். 0 1 2 3 0 எவ்வளோ தான் இருக்கணும். அப்போ இங்கே இந்த இடத்துல நெகட்டிவ் வந்திருக்கு. நெகட்டிவ் வந்தாலும் அது என்னது, ஸோ நெகட்டிவ் இருந்தால் தட் இஸ் அ நாட் எ பாலினாமியல். நெக்ஸ்ட் சி தட் m ஸ்கொயர் ப்ளஸ் 4/5 இன்டூ m ப்ளஸ் 8 இது பாலினாமியல் இல்லையான்னு பாரு. ஸோ இங்கே m ஸ்கொயர் பவர் என்னது 2 இஸ் ஆல்சோ positive. m ஓட பவர் 1 positive, therefore is a non negative integral power. Is this a polynomial? root 5y square. y square இப்போ y னுடைய பவர் என்ன இருக்கு, பாசிட்டிவ் நம்பரா இருக்கு. பாசிட்டிவ் நம்பர் இருந்தால் அது என்னது, இஸ் ஆல்சோ பாலினாமியல். இங்கே பாரு 2 into r square plus 3r minus 1 plus 1/r. 1/r 1/rன்றது நமக்கு எப்பவுமே என்ன இருக்கணும், பவர் வந்து பாசிட்டிவ் இருக்கும். இந்த 1/r r கோயிங் நியூமரேட்டர் போச்சுன்னா பவர் -1 மாறிடும். பவர் -1 வந்தாலும் அது என்னது, இட்ஸ் நாட் எ பாலினாமியல். அதான் சொல்லியிருக்காங்க, ஒன் ஆஃப் த பவர் இஸ் நெகட்டிவ். 1/r ஈக்குவல் டு ஆர் பவர் -1 வந்துடும். நெக்ஸ்ட் 8 ப்ளஸ் ரூட் q இஸ் நாட் எ பாலினாமியல். ஏன்னா நமக்கு பவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கணும், எக்ஸ்போனன்ஸ் வித், அதாவது எக்ஸ்போனன்ஸ், அதாவது பவரில் வரக்கூடியது எல்லாமே நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர் ஹோல் நம்பர்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது வந்து q பவர் 1/2 we can q ரூட் q we can write q power 1/2 எழுதலாம். அப்போது q power 1/2 இஸ் நாட் எ பாலினாமியல் பிகாஸ் பவர் ஆஃப் ஃப்ராக்ஷன், அதாவது பவர் ஆஃப் q இஸ் ஃப்ராக்ஷன். அந்த பவரில் வந்து என்ன வந்திருக்கு, ஃப்ராக்ஷன் வந்து ஃப்ராக்ஷனில் வந்துருக்கிறதுனால தட் இஸ் நாட் எ பாலினாமியல்னு சொல்கிறோம். அப்போது பவர் நெகட்டிவ்லேயும் வரக்கூடாது, பவர் ஃப்ராக்ஷன்லேயும் வரக்கூடாது. அந்த மாதிரி வந்து தட்ஸ் நாட் எ பாலினாமியல். அப்போது பவர்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கணும், அந்த எக்ஸ்பிரஷனுடைய வேரியபிள்ஸில் இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் root 8 into p square plus 5p minus 7. அப்போது இங்கே p square, இங்கே p கான்ஸ்டன்ட் நம்ம இஸ் ஏ பாலினாமியல், நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் 5 into n power 4/5 plus 6n minus 1. இங்கே பவர் பாரு, இது வந்து எக்ஸ்பிரஷன் ஹேவ் n. அப்போது இந்த எக்ஸ்பிரஷன் n இருக்குன்னா என்னுடைய பவர் என்னவாக இருக்குது, 4/5. இது ஒன் ஆஃப் தி இஸ் அ ஃப்ராக்ஷன். அப்போது இஸ் நாட் எ பாலினாமியல். ரீசன் ஒன் ஆஃப் த பவர் ஆஃப் n இஸ் எ ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். So the examples for polynomials. Next, standard form of a polynomial. Standard form of a polynomial na, see that when we can write a polynomial p of x in the decreasing or increasing order of the powers of x. This way of writing the polynomial is called the standard form of a polynomial. அதாவது ஒரு பாலினாமியலுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால எப்படி இருக்கும், அதோடைய ஆர்டர்ஸ் வந்து ஒன்று டிக்ரீஸிங்கில் இருக்கும், இல்லை இன்க்ரீஸிங்கில் இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் ஆர்டர்னால் என்னென்னு ஆல்ரெடி சொன்னேன். ஆர்டர்னால் என்ன, இந்த வேரியபிள்ஸினுடைய பவரில் வர்றதுக்கு பேர் தான் ஆர்டர்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாலினாமியல் தந்திருக்காங்க பாரு, 8x power 4 4x³ minus 7x² minus 9x plus 6. அப்போது இங்கே வேரியபிள்ஸை மட்டும் கன்சிடர் பண்ண, வேரியபிள்ஸினுடைய ஆர்டர்ஸ் இங்கே என்னது, இங்கே 4 நெக்ஸ்ட் 3 நெக்ஸ்ட் 2 நெக்ஸ்ட் 1, இங்கே 6x power 0 மீனிங், அந்த இது x power 0 வேல்யூ 1, அதனால நீ எழுத தேவையில்லை. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷன், இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனுடைய ஆர்டர் எப்படி இருக்குது, டிக்ரீஸிங்கில் இருக்குது. அதாவது ஹையஸ்ட்லேருந்து
அப்படியே டிக்ரீசிங்கில் போயிட்டுருக்கு. ஹையஸ்ட் வேல்யூ ஃபார் 4, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 0. அப்படியே வேல்யூஸ் ஒவ்வொன்றா என்ன ஆகுது, அப்படியே டிக்ரீசிங்கில் போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டு இருந்தால் தட் இஸ் அ டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் அதே இன்னொன்று பாருங்கள். இங்கே 5 மைனஸ் 3y ப்ளஸ் 6y² ப்ளஸ் 4y³ மைனஸ் y⁴. இங்கே இருக்கக்கூடிய பாலினாமல்ஸுடைய பவர்ஸ் பாரு. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம். நெக்ஸ்ட் 1 பவர் 1 இருக்குது, பவர் 2 இருக்குது, பவர் 3 இருக்குது, பவர் 4 இருக்குது. அப்போது அதாவது வாட் இஸ் தட் பவர்ஸ் பேஸ் பண்ணி அப்படியே அரேஞ்ச் பண்ணுவோம். ஹையஸ்ட் பவர் 4, அதாவது 0ல் இருந்து அது இங்கே y⁴ இருக்கு. மீனிங் 5 × y⁴, y⁴1 2 3 4. அப்போ அப்படியே என்ன ஆகுது, ஆர்டர்ஸை அப்படியே இன்க்ரீஸிங்கில் 4 வரைக்கும் போய் நின்றுருக்குது. அப்போ இது வாட் இஸ் தட் இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் த பவர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சி த டிகிரி ஆஃப் த பாலினாமியல். டிகிரி பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். டிகிரி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றது பாரு. in a polynomial of one variable, in a polynomial of one variable, இப்போ இது என்னது 8x⁴ 4x³ minus 7x² minus 9x plus 6 என்னது one variable கூட ஒரு polynomial. in a polynomial of one variable, the highest power of the variable is called the degree of the polynomial. highest power of the variable, highest power இங்க என்ன இருக்குது 4. இப்போ அது இந்த polynomial highest power என்ன இருக்குது இங்கே 4. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் degree of the polynomial சொல்லுவோம். நெக்ஸ்ட் அது இன்கேஸ் இங்கே ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது. இன்கேஸ் 2 வேரியபிள் ஆர் 2 வேரியபிள்ஸ் 3 வேரியபிள்ஸ் அந்த மாதிரி வந்து என்ன செய்வோம், வாட் வி கேன் டூ சி தட் in case of a polynomial more than one variable, the sum of the power of the variable in each term is considered and the highest sum so obtained is called the degree of the polynomial. அதுவே more than one variable there, மோர் தென் ஒன் வேரியபிள் இருந்தால் அது எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது சம் ஆஃப் த பவர்ஸ், அந்த பவர்ஸை நம்ம சம் பண்ணும்போது வரக்கூடிய ஹையஸ்ட் பவர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பவர்ஸை சம் பண்ணால் நம்ம வரக்கூடிய ஹையஸ்ட் பவர் தான் என்ன சொல்லுவோம் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். see that going to see the one example sum. You see that example 3.1, find the degree of each term for the following polynomial and also find the degree of the polynomial. 6ab⁴ plus 5a² b³ c² minus 7ab plus 4b² c plus 2. So given polynomial, take write it here. So here the polynomial has how many variables? a b c, 3 variables. Though second பார்த்தோம்ல இங்கே என்ன இங்கே செகண்ட் பார்த்தோம் பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் பாலினாமியல் ஆஃப் மோர் தென் ஒன் வேரியபிள் அண்ட் மோர் தென் ஒன் வேரியபிள் இருந்தால் எப்படி அதனோட டிகிரி ஃபைண்ட் பண்ணலான்றதுக்கான எக்ஸாம்பிள் சம். அப்போது இதில் மோர் தென் ஒன் தானே இருக்குது. அதாவது ஒன்று ஏலேயோ இல்லை எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் அந்த மாதிரி ஒரே ஒரு டேர்மில் ஒரே ஒரு வேரியபிள் இருந்தால் தட் இஸ் அ ஒன் வேரியபிள். பட் இங்கே நமக்கு எத்தனை இருக்குது, 3 வேரியபிள்ஸில் இருக்குது. அப்போது டிகிரி ஆஃப் ஈச் ஆஃப் த டேர்ம் இஸ் கிவன் பிலோ 6ab⁴. அப்போது டிகிரி 6ab⁴ as டிகிரி. இதனுடைய டிகிரி என்ன இங்கே பாரு, a⁴ வேல்யூ a⁴1. அப்போ இந்த இடத்துல 1, b⁴8 8. அப்போ 1 + 8 ஆட் பண்ணு, 1 + 8 9. நெக்ஸ்ட் 5a² b³ c². அப்போது இதனுடைய பவர்ஸ் ஆட் பண்ணு, 2 + 3 + 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7. நெக்ஸ்ட் 7ab இதனோட டிகிரி ஆட் பண்ணி, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 1 + 1 2. நெக்ஸ்ட் 4b² c, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு, 2 + 1 3. அப்போது த கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் 2 ஆல்வேஸ் recorded as having 0 degree, that is a degree 0. இங்கே வந்து x⁴, அதாவது இங்கே சம் என்னது a⁴0 இல்லை b⁴0 c⁴0 கூட இருந்துக்கலாம். டோட்டல் டேர்ம் டிகிரி வாட் இஸ் தட், டோட்டலாக 0 தான், அதனால 0 சொல்லிட்டோம். அப்போது இப்போ இதுலேயே வாட் இஸ் த டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன். இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனோட டிகிரி வாட் இஸ் தட் 9ன்னு சொல்லுவோம். எப்படி 9ன்னு சொல்லுவோம்னா, அதாவது இந்த ரெண்டு டேர்மோட பவர் ஆட் பண்ணோம்ல, a⁴1 b⁴8, இந்த ரெண்டு டேர்மோட அதாவது ரெண்டு டேர்மோடைய பவர் ஆட் பண்ணும்போது 9 கிடைக்குது. அதனால் இதனோட டிகிரி 9ன்னு சொல்லிட்டோம். அப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டுறாங்க, ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் ஈச் டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த பாலினாமியல். அப்போது the degree of the polynomial 6ab⁴, 5a² b³ c² minus 7ab plus 4b² c plus 2. So the largest exponent in the polynomial, largest exponent என்னது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 8 இருக்குது, 1 + 8 9, இங்கே 2 3 2 ஆட் பண்ண 7, இங்கே 1 1
ஆட் பண்ணால் 2, இங்கே 2 1 ரெண்டு ஆட் பண்ணால் 3. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் எக்ஸ்போனன்ட் என்னது? இந்த பாலினாமல் 9. அப்போ இந்த 9 இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணணும். அதே ஒரே ஒரு வேரியபிள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடலாம். இருக்கிறதுல பவர் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாருங்கள், 8x power 4 4x cube minus 7x square minus 9x plus 6 இது ஒன் வேரியபிள் இன் பாலினாமியல் ஆஃப் ஒன் வேரியபிள். ஒன் வேரியபிள் இருந்தால் இதோட ஹையஸ்ட் பவர் என்னது? ஸோ இஸ் 4. அப்போ ஒன் வேரியபிள் இருக்குதுதான் ஈஸி சொல்லிட்டு. அது இன்கேஸ் ஆஃப் மோர் தென் ஒன் வந்தால் இந்த மெத்தடில் இருக்கும். அப்போது இருக்க அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு a very special polynomial. Very special polynomial என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். We have said that coefficients நம்ம already I said. What is that coefficients? Any term multiplied with a variable. வேரியபிள் உடைய ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடியது தான் என்ன சொல்லுவோம்? தட் இஸ் த கோஎஃபிஷியன்ஸ் சொல்லுவோம். அதான் we have said that coefficients can be any real number. அந்த coefficients எந்த ரியல் நம்பராக இருந்துக்கலாம். கண்டிஷன் ஆல்ரெடி said. ஸோ வாட் இஃப் coefficient is 0? இன்கேஸ் அந்த coefficient 0 இருந்தால் என்ன பண்ணலாம்? ஸோ வெல் the term becomes 0. அதாவது கோஎஃபிஷியன்ட்னா இங்கே பாருங்கள், இப்போது ஏபி ஸ்கொயர் ஏபி பவர் 8 ஏபி பவர் 8னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? 8. ஏ ஸ்கொயர் பி கியூப் சி ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? 5. அந்த மாதிரி சொல்லலாம். அதுவே இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, அந்த டேர்முடைய கோஎஃபிஷியன்ட் 0 இருந்தால் அந்த டேர்ம் என்னவாக இருக்கும்? ஃபுல் டேர்ம் 0 தான். எனிதிங் மல்டிப்ளை வித் 0 we get a 0. அப்போது வெல் தட் டேர்ம் பிகம் 0. ஒரு டேர்ம் ஏதோ ஒரு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 0 இருந்தால் அந்த ஃபுல் டேர்ம் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வி won't write it. ஸோ வாட் இஃப் ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் 0? அப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா அதோட எல்லாமே அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே 0 வந்தால் என்ன செய்வான்னு சொல்லி கேட்குறாங்க. we acknowledge that it exists and give it a name. It is the polynomial having all its coefficients to be 0. It is the polynomial all its coefficients to be 0. See that g அப்படி எடுத்துக்கிறேன், 0t power 4 0t square minus 0t. இதாவது what is that the degree of this polynomial? 4. பட் coefficients எல்லாமே எப்படி இருக்குது? 0ல தான் இருக்குது. அப்போ 0 into 40 0 தான், 0 into t square 0 தான், 0 into t we get t தான். அது h of p 0 into p square minus 0 into p plus 0 all the one is 0 தான். From the above example we see that we cannot talk of this degree of the 0 polynomial. 0 polynomial அதாவது எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் 0 அப்படின்னா இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஒரு பாலினாமியலில் எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் 0 இருந்தால் அது வாட் இஸ் அ 0 polynomial. 0 polynomial வேறு, ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் வேறு. அப்போது திஸ் 0 polynomial அப்படி எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் 0 இருந்தால் என்ன சொல்லியிருக்காங்க? we cannot talk of the degree of 0 polynomial. Since the above two have different degrees but both are 0 polynomial. 0 polynomial இருந்தா, so we say that the degree of the 0 polynomial is not defined. 0 of the degree of the 0 polynomial is not defined. So with that the degree of the 0 polynomial is not defined. அப்போ 0 பாலினாமியலோட டிகிரி என்ன சொல்லி கேட்டால் நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. இந்த பாலினாமியலோட டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இங்கே ஏ இருக்குது, பி பவர் 8 5 into a square b cube c square ab, இங்கே b square c இங்கே 2. அப்போ இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே நம்பரில் இருக்குது. ஆனால் இங்கே t பவர் 4 இருக்குது, t ஸ்கொயர் இருக்குது, இங்கே t இருக்குது. பட் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது? எல்லாமே 0வில் தான் இருக்குது. அப்படி 0வில் இருந்தால் அதனுடைய டிகிரி நம்ம என்ன செய்ய முடியாது? டிஃபைன் பண்ணவே முடியாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. the degree of the 0 polynomial என்னது? all coefficients have 0. அந்த மாதிரி 0 இருந்தால் is not defined சொல்லியிருக்காங்க. next see that types of polynomial. types of polynomialலாம் already we discussed polynomial. polynomial என்ன? linear combination of a variable and constants. அதோட போச்சா அதுக்கடுத்து அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஒன்று எய்தர் டிக்ரீசிங் ஆர் இன்க்ரீசிங்கில் இருக்கும். அதுக்கடுத்த கண்டிஷன் என்ன இருக்கும்? எப்பவுமே அதனுடைய பவர் வாட் இஸ் தட்? நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவரில் இருக்கும் எப்பவுமே. அதாவது பவர்ஸ் எப்பவுமே நமக்கு எப்படி இருக்கும்? பாசிட்டிவில் இருக்கும் சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த பாலினாமியல்ஸில் டைப்ஸ் ஆஃப் எப்படி எந்த வாட் ஆர் த டைப்ஸ் ஆர் தேர் கோயிங் டு சி தட் polynomials on the basis of the number of terms. ஒரு polynomial இருக்குன்னா அது இருக்கக்கூடிய டேர்ம்ஸை பேஸ் பண்ணி நம்ம we can give the name. polynomial on the basis of number of terms. So based on terms we can give the name for polynomials. See that monomial first one.
A polynomial having only one term is called a monomial. ஒரு பாலினாமியல் சொன்னால் அதில் ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குன்னா ஒரே ஒரு டேர்ம் இருந்தாலும் அதை பாலினாமியல்னு சொல்லலாம். அப்போ ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்தால் அதை என்ன சொல்ல முடியும் நம்ம மோனோமியல்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 6m 12ab இப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லலாம் மோனோமியல்னு சொல்லுவோம். இந்த இடத்துல காம்பினேஷனாக இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட்டும் வேரியபிளும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே 12ab ஒரு கான்ஸ்டன்ட், ரெண்டு வேரியபிள் என்ன வரும் காம்பினேஷனாக இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் தட்ஸ் ஒன் டேர்ம். இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு டேர்ம். 12abன்றது ஒரு டேர்ம், 6mன்றது ஒரு டேர்ம், 5ன்றது ஒரு டேர்ம். அது ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்தால் தட் இஸ் த மோனோமியல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் see that binomial. A polynomial having two terms is called a binomial. A polynomial having two terms, அதாவது ஒரு பாலினாமியல் ரெண்டு டேர்ம் இருக்குன்னா இஸ் கால்ட் ஏ பைனாமியல் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் 5x + 3 4a - 2 10p + 1. how many terms there? அதாவது இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். அரித்மெட்டிக் சயின்ஸ் ஏதோ ஒன்று, அடிஷன் சப்ராக்ஷனில் ஏதோ ஒன்று இருக்கலாம். இப்போ இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்கா, இங்கே 4a - 2, இங்கே 10p + 1. அப்போது இந்த இடத்துல எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது, ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ரெண்டு டேர்ம் இருந்தால் தட் இஸ் த பைனாமியல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ட்ரைனாமியல். எ பாலினாமியல் ஹேவிங் 3 terms இஸ் கால்ட் ஏ ட்ரைனாமியல். எக்ஸாம்பிள் 4x² + 8x - 12 3a² + 4a + 10. அப்போது இதில் எல்லாம் how many terms there? 1 2 3. இங்கே அதே மாதிரி 3a² 4a + 10 3 terms. அது மாதிரி 3 terms இருந்தால் தட் இஸ் த ட்ரைனாமியல்னு சொல்லுவோம். So next one see that polynomial based on degree. Degree na already I give explanation. What is that degree? Degree is what is that non-integral power or non-negative integral power இருக்கும். With powers degree how to calculating? So a polynomial of one variable, polynomial of one more variable. அது இருந்தால் எப்படி find பண்ணலான்னு எக்ஸாம்பிள் 3.1ல பார்த்தோம். Based on this going to see that ஃபஸ்ட் ஆன்சர் என்ன பண்ணோம், பாலினாமியல் பேஸ்ட் ஆன் டேர்ம்ஸ் இருந்தால் அதை வச்சு என்ன செய்யலாம், அது மோனோமியலாக பைனாமியல் ட்ரைனாமியலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் டிகிரி. இங்கே பாரு கான்ஸ்டன்ட்னா எப்படி இருக்குன்னா எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0 இஸ் கால்ட் ஏ கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ன்றோம். இப்போது பிஃபோர் என்ன பண்ணோம், ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருந்தால் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்தால் தட் இஸ் த மோனோமியல்னு சொன்னோம். அதே இது டிகிரியை பேஸ் பண்ணி சொல்லும்போதுனா 5 மட்டும் இருக்குது. இங்கே அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது -7 இருக்குது, 2/3 இருக்குது, √5 அப்படி இருக்குன்னா தட் இஸ் த கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல 5 இருக்குன்னா 5x⁻0 மீனிங், அது பவர் 0 அப்படி இருக்குன்னா தட் இஸ் த எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. அப்போது 5 × 1 = 5 த மீனிங். அப்போது ஏ பாலினாமியல் ஆஃப் டிகிரி இஸ் 0. ஒரு பாலினாமியல் இருக்குது, அதனுடைய டிகிரி 0வாக இருக்குது. அப்போ தான் இங்கே டிகிரி என்னவாக இருக்குது 0 தானே. அப்போ 0 இருந்தால் இஸ் கால்ட் ஏ கான்ஸ்டன்ட் பாலினாமியல். நெக்ஸ்ட் லீனியர். ஏ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 இஸ் கால்ட் ஏ லீனியர் பாலினாமியல். இங்கே பாருங்கள் 410x - 7 இதனோட டிகிரி என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ டிகிரி 1 இருந்தால் டேர்ம்ஸ் எத்தனை வேணால் இருக்கலாம், நம்ம டேர்ம்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. டிகிரி பிஃபோரை பார்த்து டேர்ம்ஸை பேஸ் பண்ணணும். டேர்ம்ஸ் ஒரு டேர்ம் 2 term இல்லை 3 term. அப்போ டிகிரி எத்தனை வேலை இருந்துருக்கு நமக்கு அதில். ஸோ டோன்ட் கேர் அபவுட் தட். பட் ஹியர் பேஸ்ட் ஆன் டிகிரி தானே. ஹியர் டிகிரி இம்பார்ட்டன்ட். ஹியர் gives important to degree. Here x⁻1 therefore this what is it, லீனியர் பாலினாமியல். டிகிரி 1 வந்தால் எக்ஸோடைய பவர் 1 வந்தால் எக்ஸோ ஒய் ஜெட் ஏதோ ஒன்று வேரியபிளுடைய பவர் 1 வந்தால் அது என்னது, that is the linear polynomial. Next quadratic. A polynomial of degree 2 is called a quadratic polynomial. இங்கே பாருங்கள் 2 × √5x² + 8x - 2. அப்போது இதனுடைய ஹையஸ்ட் டிகிரி என்னது 2. அப்போது ஹையஸ்ட் டிகிரி 2 வந்தாலே அது என்னது, that is the quadratic polynomial. Next see that cubic polynomial. A polynomial of degree 3 is called a cubic polynomial. எப்போனா பாருங்கள் 12y³ 6m³ - 7m + 4. இங்கே 6m³ - 7m + 4. வாட் இஸ் தட் ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் 3. அப்போது 6m³ - 7m + 4. அப்போ ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் 3. அப்போது இது கியூபிக் பாலினாமியல். இங்கே இருக்கிறது ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அந்த ஒரு டேர்மோட டிகிரி என்ன 3. அப்போ இந்த மாதிரி இருந்தால் தட் இஸ் த கியூபிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் see that sum 3.2 classify the following polynomials based on number of terms. Classify the following polynomials based on the number of terms. Number of terms. So see that solution. Polynomial given, number of terms given, types of polynomials based on terms. First 5t³ + 6t + 8t². So
based on number of terms தான் சொல்லியிருக்காங்க. number of terms how many terms 1 2 3 3 terms இருக்கு. அப்போ 3 terms இருந்தால் நமக்கு நேம் என்ன ட்ரைனாமியல் சொல்லுவோம். நெக்ஸ்ட் y மைனஸ் 7 நம்ம based on terms number of terms டேர்ம்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்லும்போது டிகிரியை கன்சிடர் பண்ணக்கூடாது. டிகிரியை கன்சிடர் பண்ணும்போது டேர்ம்ஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள் ஹியர் டேர்ம்ஸை பற்றி தான் சொல்கிறோம். இங்கே how many terms y மைனஸ் 7 அப்போ ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நடுவில் வந்தாலே இன் பிட்வீனில் வந்தாலே தட் இஸ் த another one term. அப்போ y மைனஸ் 7 how many terms 2 terms இருந்தால் தட் இஸ் அ பைனாமியல். நெக்ஸ்ட் 2/3 into r power 4 how many terms 1 term இருந்தால் தட்ஸ் அ மோனாமியல். அதே மாதிரி அனதர் கண்டிஷன் என்ன இருக்கும்னா அதனுடைய டிகிரி எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும் நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவராக இருக்கும், நான் நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும். So this one also non-negative, this one also non-negative, third one also non-negative. Next 6y power 5 plus 3y minus 7 how many terms 1 2 3 3 terms இருந்தால் அதுக்கு நேம் என்ன ட்ரைனாமியல். நெக்ஸ்ட் 8m square plus 7m square இங்கே பாருங்கள் m square 8m square plus 7m square ரெண்டுமே என்னது m square term தான் இருக்குது. 8m square plus 7m square அதாவது ரெண்டுமே வேரியபிள்ஸ் என்ன இருக்குது சேம் டிகிரியில் இருக்குது. அந்த மாதிரி சேம் டிகிரியில் இருந்தால் தட்ஸ் அ லைக் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். அப்போ மாதிரி m ஸ்கொயர் வந்து லைக் டேர்ம்ஸாக இருந்தால் ரெண்டும் ஆட் பண்ணலாம். 8m square plus 7m square ரெண்டும் ஆட் பண்ணும்போது 8 plus 7 we get 15m square இதோட ஆன்சர். 15m square how many terms அதாவது இங்கே டிகிரிஸ் வேறு இங்கே 6y power 5 plus 3y minus 7 அப்போ டிகிரிஸ் இங்கே வேறு இருக்குதுன்னா என்ன பண்ண முடியாது ஆட் பண்ண முடியாது. இந்த ரெண்டு டேர்முக்கும் டிகிரி சேமாக இருக்குதா தட் இஸ் அ நேம் லைக் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி லைக் டேர்ம்ஸாக இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணால் 15m square which is one term only therefore is a monomial நம்ம சொல்லுவோம். Next see that example 3.3 classify the following polynomials based on their degree. First 3.2 we discussed classify the following polynomials based on the number of terms. இங்கே classify the following polynomials based on their degrees பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும். இங்கே பாரு cube root of 4 into z plus 7 அப்போது இதனுடைய டிகிரி என்னன்னு பாரு. இங்கே z இருக்கா z டிகிரி என்ன 1 ஒரே ஒரு டிகிரி இருக்குது. அப்போ தட் இஸ் த லீனியர் பாலினாமியல். டிகிரி 0ன்னு இருந்தால் கான்ஸ்டன்ட் பாலினாமியல், டிகிரி 1ன்னு இருந்தால் தட்ஸ் அ லீனியர் பாலினாமியல். நெக்ஸ்ட் இயர் see that z cube minus z square plus 3 z cube minus z square plus 3 அப்போது இதனுடைய வாட் இஸ் த டிகிரி ஹையஸ்ட் டிகிரி என்னது 3 அப்போது டிகிரி 3 இருந்தால் தட்ஸ் a cubic polynomial. நெக்ஸ்ட் ரூட் செவன் இன்ட்டு இங்கே என்னது இங்கே எந்த டேர்மும் கிடையாது. அப்போ இங்கே எக்ஸ் பவர் 0 மீனிங் அதாவது வேரியபிளோட பவருடைய 0 வேரியபிள் பவர் வேல்யூ இஸ் த 0. அப்போது இது என்னது டிகிரி 0 ஆச்சு. டிகிரி 0 இருந்தால் வாட் இஸ் தட் இஸ் த கான்ஸ்டன்ட் பாலினாமியல், எந்த டேர்மும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 8 ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 8னா அப்போது வாட் இஸ் த டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் இஸ் த 2. அப்போது டிகிரி 2 இருந்தால் தட் இஸ் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ டிகிரி 2 இருந்தால் தட் இஸ் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல். இங்கே எதுவுமே எந்த வேரியபிள் டேர்ம்லாம் ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் பேஸ்ட் ஆன் டிகிரின்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இங்கே வாட்ஸ் த டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் இஸ் 3 அதாவது லீடிங் டிகிரி 3 இருந்தாலும் கியூபிக் பாலினாமியல். இங்கே லீடிங் டிகிரி z power 1 1 இருந்து தட்ஸ் அ லீனியர் பாலினாமியல். ஹென்ஸ் சொல்யூஷன் ஓவர்.